ஒரு உதவின்னு கேட்டு இவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா நிச்சயமா எதையாவது ஒண்ண அவங்களால முடிந்தது மற்றவங்க கிட்ட கூட ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்க மூலமா உங்களுக்கு அந்த உதவி செஞ்சிருவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதுகளே பிரச்சனையில மாட்டிக்கிறது இந்த கடகராசி கடக லக்னத்தார். அண்ணன் தம்பி உறவினர்கள் பங்காளிகள் இவங்களுக்காக பாடுபடக்கூடிய ராசி லக்னம்னா அது கடக ராசி கடக லக்னம் தான். உற்றார் உறவினரை ஆதரிக்கக்கூடிய முதன்மையான ராசி லக்னத்தார் வந்து கடக ராசி கடக லக்னத்தார் தான். இல்லை நீ யோசிக்காத, இது கரெக்டாக வந்துடும், எனக்கு என்னமோ சரியாக படுது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாலும் நீங்கள் துல்லியமாக தைரியமாக அந்த கடகராசி கடகலக்னத்தார் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் பால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செஞ்சால் வெற்றி கிடைக்கும். வணக்கம். கடகராசி கடகலக்னத்தாருடைய குணாதிசயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இந்த கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு. இதில் அதிபதி வந்து சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கும். ரொம்ப சர்வ நிச்சயமா சொல்ல முடியும், கடகராசி கடகலக்னத்தார் தாய்ப்பாசம் நிறைந்தவர்கள், தாய் உள்ளம் படைத்தவர்கள். தாயின் மீது எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு தாய் வந்து சிறந்த ஒரு உறவா அமைவாங்க. தாய் மீது இவங்க பாசம் வச்சிருப்பாங்க. பல நேரங்களில் அந்த தாயாலே இவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படும். அந்த மன உளைச்சலை தாண்டியும் இவங்க வந்து தாய் மீது அன்பா இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கடகராசி கடக லக்னத்தாருக்கு தாய் மீது மிகப்பெரிய பற்று இருக்கும். இப்போ தாய் உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்றப்ப நம்பிக்கை துரோகங்களை அதிகமாக சந்திச்சது இந்த கடகராசி கடக லக்னத்தார் தான் இருக்கும். இவங்க அன்பானவர்கள், அப்ப இவங்க போலதான் எல்லாரும் அன்பா இருப்பாங்க அப்படின்னு அன்பின் பெயரால் கடகராசி கடக லக்னத்தாரை ரொம்ப சுலபம் ஏமாற்ற முடியும். நிறைய ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். ரெண்டாவது, ஒரு உதவின்னு கேட்டு இவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா நிச்சயமா எதையாவது ஒண்ண அவங்களால முடிந்தது, உடல் உழைப்போ இல்லைன்னா வந்து பண உதவியோ இல்லை மற்றவங்க கிட்ட கூட ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்க மூலமா உங்களுக்கு அந்த உதவி செஞ்சிருவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதுகளே பிரச்சனையில மாட்டிக்கிறது இந்த கடகராசி கடக லக்னத்தார் தான். எத்தனை முறை நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சாலும் திருந்தாத ஜென்மங்களும் இவங்க தான். ஏன்னா இவங்களுடைய இயல்பே என்னன்னா மற்றவங்களுடைய துயர் கண்டு மனமிறங்கி அவங்களுடைய துயர் நீக்கக்கூடிய ஒரு அன்னை தெரசா தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களுடைய அதிபதியே சந்திரன்றப்போ அந்த இரக்க குணமும் மனிதாபிமானமும் அந்த ஈகை பண்பும் இயல்புலேயே உங்களுக்கு இருந்துடும். ரெண்டாவது, இது ஒரு பயண கிரகம். இப்போ சந்திரன் அப்படிங்கிறப்ப நீருங்கிறப்போ ஒரு நீர் வந்து நதி போல ஓடிக்கிட்டே இருக்கணும். இவங்களால ஒரு இடத்துல தேங்கி உட்காரவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட இங்க இருந்து அந்த ரூமுக்கு போவாங்க, அந்த ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போவாங்க, கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வருவாங்க, ஒரு மாதிரி பரபரப்பாவே இருப்பாங்க. ஒரு இடத்துல அமர்ந்து என்ன ஏதுன்னு அவங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன்றப்ப இந்த கடகராசி கடக லக்னத்தாருக்கு நிறையவே மன அழுத்தங்கள் இருக்கும், மன வேதனைகள் மன அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தம் இல்லாத கடகராசி கடக லக்னத்தாரே கிடையாது. சந்திரன் என்ன பண்ணுன்னா அப்படியே மனசுக்குள்ள நிறைய கேள்விகளை வந்து உள்ள கொண்டு வரும். அதுக்கு விடை கண்டுபிடிக்க வைக்கும். இது சரியா தப்பான்ற விஷயம் இருக்கும், நிறைய டைலமா இருக்கும், முடிவெடுக்கிறதுல நிறைய அவங்களுக்கு வந்து தாமதங்கள் ஏற்படும். இது சரியா தப்பான்ற யோசனை இருக்கும், ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அப்படி இப்படி நிறைய சிரமங்களை வந்து அவங்க பிறப்புல இருந்தே அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு இடத்துல அவங்க உட்கார முடியாது. இங்க இருந்து அப்படி வெளில போகலாமா, ஒரு கடை தெருவுக்கு போயிட்டு வரலாமா, ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமா, பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாமா, கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாமா, சின்ன பயணம் போயிட்டு வரலாமா, இங்கேருந்து அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு இவர்களை வந்து இந்த லக்னாதிபதி சந்திரன் என்ன பண்ணுவார்னா எங்கேயாவது நபர் வச்சுக்கிட்டே இருப்பார். போக்குவரத்துமாவே இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பயணங்கள் ரொம்ப பிடிக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது. ஆனால் பரிகாரமே உங்களுக்கு அதுதான். ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா டிப்ரெஷன் ஏற்பட்டுரும், மன அழுத்தம் ஏற்பட்டுரும். அந்த மன அழுத்தம் ஏற்பட்டு தான் அவங்க வெளில போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு கடகராசி கடக லக்னத்தாரை வந்து ஏன் இப்போ வெளில போய்கிட்டே இருக்க, ஏன் நீ வந்து ஒரு இடத்துல கையை கால் அடிக்க உட்கார மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கேட்கறது வந்து அவர்களுடைய சூழல் புரியாம மனநிலை புரியாம நம்ம கேட்கிற ஒரு கேள்விதான். இவர்கள் வந்து எப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு டூருக்கோ ஒரு ட்ரிப்புக்கோ போயிட்டு டயர்டா வந்து படுக்கிறோம்னு வச்சுங்க, எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு ரூம்ல வந்து படுக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் புதுசாக ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புவாங்க. பாவி நீலாம் மனுஷனா, இப்போதானே இவ்வளோ தூரம் நம்ம வந்து டூர்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துருக்கோம், மறுபடியும் வெளில போறியே அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது உங்களுடைய இயல்பு. ரெண்டாவது, இந்த மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் நடக்க போறது, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே கிரகிக்கக்கூடிய, அனுமானிக்கக்கூடிய, கெஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆணோ பெண்ணோ ஒரு கடகராசி இல்ல கடக லக்னத்தார்ட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்கணும். இல்ல கொஞ்சம் பார்த்து கவனமா இரு, எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பண்றது தான் அறிவாளித்தனம். இல்ல நீ யோசிக்காத, இது கரெக்டா வந்துடும், எனக்கு என்னமோ சரியா படுது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாலும் நீங்க துல்லியமா தைரியமா அந்த கடகராசி கடக லக்னத்தார் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் பால் நீங்க வந்து
அந்த விஷயத்தை செஞ்சா வெற்றி கிடைச்சிரும். ஏன்னா இவங்க கிட்ட சுயநலம் இருக்காது. இந்த கடகராசி கடகலக்கணமே வந்து ஒரு சந்திரன் அமைப்பு. சந்திரன் தான் லக்னாதிபதிங்கிறப்ப சுயநலமா இதுல நமக்கு என்ன ப்ராஃபிட், இல்ல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒன்னு யோசிச்சு அதை கால்குலேட் பண்ணி இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. பரிபூர்ணமா எதிரில் இருக்கவருக்கு எது பெஸ்ட்டோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ சின்ன ஒரு வயதினரோ இல்ல முதியவரோ கடகராசி கடகலக்கணத்தார் கொடுக்கக்கூடிய அட்வைஸை நீங்க முழுமையா நம்பலாம். அது பாசிட்டிவ் அட்வைஸோ இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி அட்வைஸோ, ரெண்டுமே வந்து நீங்க காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கணும். ஏன்னா 2வது இந்த சந்திரனுடைய அதிபதியா இருக்கக்கூடிய அந்த கடக லக்னத்துக்கு வந்து பிறரிட்டிருந்து நம்ம ஏதாவது அனுபவிச்சிடணும், பிறரிட்டிருந்து நம்ம ஏதாவது லாபத்தை சம்பாதிச்சிடணும், பிறரோட உழைப்பை சுரண்டி சாப்பிட்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா இவங்களே தன்னிடம் இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பிறருடைய உழைப்பை சாப்பிடணுன்ற எண்ணம் ஒருபோதும் இருக்காது. அதுதான் இந்த கடகராசி கடகலக்னத்தோட மிகப்பெரிய மேன்மை. இயல்பாவே இவங்க வந்து ஒரு சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் தான் உணவு. அப்ப எங்க போனாலும் உணவின் அடிப்படையில் தான் அவங்க வந்து தன்னுடைய பிளானே வைப்பாங்க. ஒரு புது இடத்துக்கு போறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு போறோம்? காலையில போறோமா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி? அங்க எங்க நல்ல ஹோட்டல் இருக்கும்? அங்க எங்க நல்ல டீ கடை இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். ஒரு டீ கூட இல்லை ஒரு காஃபி கூட அந்த சுவை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கணும். அப்பதான் சாப்பிடுவாங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல நல்ல தரமான உணவு, டேஸ்டான உணவு கிடைக்குன்ற அந்த டேட்டா பேஸ் அவங்ககிட்ட இருக்கும். சந்திரன்ற உணவுன்ற வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அவங்க செயல்படுத்துவாங்க. தான் சமைத்தாலும் இல்ல தன்னுடைய வீட்டில் சமைக்கப்பட்டாலும் அது ருசியா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எங்க ருசி இருக்கோ அங்க அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கடையா தேடி தேடி போய் ஒரு பயணம் பண்ணி போய் சாப்பிட்டு வர்றது, டேஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்ற அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அந்த குறைந்த அளவு சாப்பாடு கூட ருசியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு கடகராசி கடகலக்னத்தார் வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் ருசியா வாங்கி கொடுப்பாங்க. தான் சாப்பிட்டாலும் ருசியா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த மனோகாரகன் சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய சிந்திக்க வைப்பார். இப்போ நிறைய சிந்திக்க வைக்கும்போது நிறைய விஷயத்தை கத்துக்குவாங்க. எல்லாத்த பத்தின ஒரு நாலேஜும் அவங்ககிட்ட இருக்கும். எல்லாத்த பத்தின ஒரு கருத்தும் அவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப கூர்மையா, ரொம்ப அமைதியா, சைலண்டா எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட தான் இருக்கும். இவங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அமைதியா அப்படியே மனசுக்குள்ளேயே நிறைய விஷயத்த வந்து அசை போட்டு அதை வந்து அப்படியே தோண்டி துருவி அதில் எது கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சீராய்ந்து இது சரி இது தப்புன்னு ஒரு அன்னப்பறவை போல அப்படியே அழகாக பிரித்து எடுத்துருவாங்க. நிறைய கற்றுக்கக்கூடிய எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு மிக துல்லியமாக ஒன்று சொல்ல முடியும். அண்ணன் தம்பி உறவினர்கள் பங்காளிகள் இவங்களுக்காக பாடுபடக்கூடிய ராசி லக்னம்னா அது கடக ராசி கடக லக்னம் தான். உற்றார் உறவினரை ஆதரிக்கக்கூடிய முதன்மையான ராசி லக்னத்தார் வந்து கடகராசி கடகலக்னத்தார் தான். யாரோ எவரோ நண்பர்களுக்கே வந்து அவங்க ஓடி ஓடி உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும்போது தன்னுடைய அண்ணன் தம்பி, தன்னுடைய அக்கா தங்கச்சி, தன்னுடைய மாமா பசங்க, அத்தை பசங்க இவங்க எல்லாருமே ஆதரிச்சு அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும், ஏதாவது கொடுத்துடணும், அவங்களுக்கு ஏதாவது நல்லா பண்ணணும், அவங்களெல்லாம் கேதருக்கு ஒரு கெட் டுகெதருக்கு அழைக்கிறது, ஒரு ஆர்கனைஸ் பண்றது, அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறது, கல்யாணம் காட்சிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாமே இந்த கடகராசி கடகலக்னத்தை ரொம்ப விரும்புவாங்க. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி ஒருவேளை முக்கியத்துவம் தரலைன்னா கூட அவங்களுக்கு அந்த மனசு வந்து கேட்காது. ஏன்னா தாய் உள்ளம் இல்லையா, தன்னை மதிக்கலைன்னா கூட கடைசி நேரத்துல வந்து சரி ஓகே உன்னை மன்னிச்சுட்டேன் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கான தாய்மை உணர்வு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு கூட அந்த உதவியை போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. முதல் நாள் ராத்திரி வரைக்கும் எனக்கு மரியாதை இல்லை, இங்க எனக்கு சரியான கௌரவம் இல்லை, எனக்கு வந்து சரியா அழைப்புதல் வைக்கல அப்படின்னு சண்டை போட்டவங்க மறுநாள் கல்யாணத்தன்னைக்கு எல்லா வேலையும் தூக்கி சொருகிட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி கடகலக்னம் தான். நேற்று வரைக்கும் நைட் வரைக்கும் சண்டை போட்டிருந்தாரு, இன்னைக்கு காலைல எதுவுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு எல்லா மேடையில இருக்கிற எல்லா வேலையும் செய்யறாங்களே, யார் இந்த மனுஷி, என்ன இதுக்கு வந்து சுயமரியாதை இருக்கான்னு நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் அந்த தாய் உள்ளம். அப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கடகராசி கடகலக்னத்தை நீங்க அன்பின் பெயரால் ஏமாற்றி விட்டீங்கன்னா அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த பாவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாதீங்க, யாரையும் வந்து காயப்படுத்தாதீங்க. குறிப்பா கடகராசி கடகலக்னத்தை நீங்க ஏமாற்றவோ காயப்படுத்தவோ கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தூய்மையான மனம் இருக்கும். ஏன்னா மனோகாரகனே சந்திரன் அதிபதி தான் கடகலக்னம். நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க கடகராசி கடகலக்னம். அவர்களுடைய அன்பை சம்பாதிச்சு அவங்க அன்பை பயன்படுத்தி நீங்களும் ஜெயிச்சு அவங்களும் மகிழ்வீங்க. நன்றி.